இந்தியாவில் இருக்க சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ தட் யூ வில் ஹேவ் சர்டன் பேசிக்காக ஒரு ஐடியா இருக்கும். சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ். யூ சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்கு. த ஃபிலிம் தட் ஆர் ஃபிட் ஃபார் அன்ரிஸ்ட்ரிக்டட் பப்ளிக் எக்ஸிபிஷன் ஆர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி. This films can contain universal themes like education, family, drama, romance, sci-fi, action, etc. Films can also contain some mild violence, but it cannot be prolonged. It may also contain very mild sexual scenes without any traces of mutant sexual detail. இதுவே இதுவே எனக்கு ஷாக்கு தான், இந்த அளவுக்கு இருக்கலாமான்னு. ஏன் நமக்கு ஷாக்குனா, ஒரே படம், ஐ மீன் ஒரே விதமான ஒரே ஒரு சப்ஜெக்ட் வச்சுப்போம், ஒரே சாம்பிளிங்ல அந்த சாம்பிளிங்க்கு சிபிஎஃப்சி மும்பை ஒரு விதமா சர்டிஃபிகேட் கொடுப்போம், சிபிஎஃப்சி சென்னை ஒரு விதமா சர்டிஃபிகேட் கொடுப்போம். அது ரீஜனல் பிரதிபலிக்கிறது தான். மும்பையோ ஹைதராபாத்தோ அது அந்த ரீஜனல் வேற, அந்த மக்கள் வேற மாதிரி பார்ப்பாங்க, அவங்க சர்டிஃபிகேட் வேற ஒன்று கிடைக்கும். சென்னையில இருக்க மக்கள் அதை வேற விதமா பார்ப்பாங்க, நமக்கு வந்து வேற ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ நான் சொல்றது யதார்த்தம் சொல்றேன், நான் குறை சொல்லலை, இதுதான் யதார்த்தம், ரியாலிட்டி இதுதான். யூபிஐன்னு சொல்லிட்டு இன்னொரு சர்டிஃபிகேட் இருக்கா. ஃபிலிம்ஸ் வித் யூஏ சர்டிஃபிகேஷன் கேன் கண்டெயின் மாடரேட் அடல்ட் தீம்ஸ் தட் ஆர் நாட் ஸ்ட்ராங் இன் நேச்சர் and are also considered appropriate to be watched by a child below 12 years of age without parental guidance. புரியுதா? ஐ திங்க் இது அப்படியே தப்பா போட்டிருக்காங்க, எனக்கு ரொம்ப தப்பா போட்ட மாதிரியே இருக்கு. யூபிஐனா பேரண்டல் கைடன்ஸோட பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், அதாவது தனியா குழந்தைங்க பார்க்க கூடாது அப்படின்னு. Okay, these films may contain moderate to strong violence, moderate sexual scenes, traces of nudity, moderate sexual can be found. Fighting scenes, blood flow, or muted abusive language. Sometimes such films are recertificated with for video viewing. This is V bar U video viewing. A certificate. Films with A certificate are available for public exhibition, but with restriction to adults age 18 plus. These films can contain strong violence, explicit strong and sexual scenes, abusive languages, but words which insult or degrade a woman or any social group, despite being very common in many films and nudity. Despite being very common in many films and nudity are not allowed. பார்த்தீங்களா, nudity are not allowed. நம்ம ஊர்ல A certificateல nudity not allowed. Not this point, your honor. Some controversial and adult themes are considered unsuitable for young viewers. இல்ல எனக்கு புரியல. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, ஃபாரின்ல இருக்கவங்களுக்கு புக்ஸ்லேயே சில நாவல் இருக்கா, யங் அடல்ட் நாவல்ஸ் ஒன்று இருக்கும். இப்ப ட்விலைட்லாம் அப்படிப்பட்டது தான். அதுல வந்து செக்ஷுவல் தீம்ஸ் பத்திலாம் இருக்கும், இன்டர்கோர்ஸ் பத்திலாம் இருக்கும், இம்ப்ரின்ஸ் பத்திலாம் கம்ப்ளீட்டா வேற இது. ஆனா யங் அடல்ட்டுக்கு, அடலசன்ஸை தாண்டி வரவங்களுக்கு அவங்க பார்க்கக்கூடிய படங்கள்னு ஒரு கண்டென்ட் இருக்கு. நம்ம ஊர்ல 18+ ஆனாலுமே, ஓட்டு போடுற உரிமை கிடைச்சாலுமே நியூடிட்டி பார்க்க கூடாது, குறிப்பிட்ட கான்ட்ரவர்ஷியல் அடல்ட் திங்ஸ்லாம் நாட் சூட்டபிள் ஃபார் யங் அடல்ட்ஸ் ஏன் சர்டிஃபிகேட்குள்ள வரும். எப்பேற்பட்ட ஒரு முரண், எனக்கு ஒரு புரியவே இல்லை இதெல்லாம். எனக்கு இப்ப எப்படி இருக்குன்னா, எனக்கு மட்டும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு இதெல்லாம் தெரியதா இல்லைங்கிற மாதிரி எனக்கு இருக்கு. இந்த ஸ்ட்ரீமா பாக்குறவங்க இதை மட்டும் வச்சு எனக்கு தெரியப்படுத்துங்க. Am I being the only delusional person, or you guys are all, or we all are in a delusional place? அது எனக்கு தெரிஞ்ச அவனது. Such films are often recertificated with V bar U and V bar U for TV. இப்படிதான் நீங்க மன்மதன் படத்துல டிவில போறப்ப இப்படிதான் நீங்க பாப்பீங்க, மன்மதன் வல்லவன்லாம். which does not happen in case of U or U certificate. Okay, S certificate ஒன்று இருக்கு, நம்ம அடுத்தது பார்ப்போம். Films with S certificate cannot be viewed by public. அதாவது இப்ப ஏ சர்டிபிகேட்ல இப்ப நீங்க பாத்தீங்க, அதாச்சும் ஓடிடில வரும், தியேட்டர்ல வரும், காசு கட்டி ஒண்ணுமே இல்லாத படத்தை நீங்க பாத்துட்டு வருவீங்க. எஸ் சர்டிபிகேட்னு ஒரு சில படங்கள் இருக்கு, அது மக்கள் சாமானிய மக்கள் பார்க்கவே கூடாது. cannot be viewed by public, only people associated with it. உதாரணத்துக்கு டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட் எக்ஸெட்ரா. இப்ப பிரெக்னன்சியை பத்தி ஒரு படம் ஒன்று இருக்கு, குறிப்பிட்ட ஒரு படம் இருக்கு, பிரெக்னன்சியோட காம்ப்ளிகேஷன் பத்தி ஒரு படம் இருக்கு. பாலா சார் எடுத்த மாதிரி, இல்ல ஹிந்தியில வந்து ஒரு படம் எடுத்தாங்களே, பரமசுந்தரின்னு ஒரு பாட்டு வருமே, பேர்லாம் மறந்துச்சு, படம் பேர் மறந்துச்சு எனக்கு. ஓகே, அந்த மாதிரி படங்கள் ஒரு கான்ட்ரோவர்ஷியல் டாபிக், பிரெக்னன்சி ரிலேட்டடா ஒரு விஷயம் இருக்குன்னா, ஏ சர்டிபிகேட்ல ஒரு சில படங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். இன்னும் குரோசமா, இன்னும் பிளட் லைக் ரா அண்ட் ரியலா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சில படங்கள், ஆப்ரேஷன்ஸோ இந்த மாதிரி விஷயங்களோ, இல்ல பிரெக்னன்சியோ, இல்ல காம்ப்ளிகேஷன்ஸோ, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட விஷுவல்ஸோ, வெரி டிஸ்டர்பிங் விஷுவல்ஸோ இதெல்லாம் படத்திலே வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா ஏ சர்டிபிகேட்டா மக்கள் பார்க்கணும், அதெல்லாம் சென்சர் பண்ணி வெளில தூக்கி போட்டுருணும். இல்ல அதுதான் என்னோட படத்தோட கோர் ஹார்ட் சப்ஜெக்ட் அப்படின்னா அந்த படம்லாம் மக்களே பார்க்க கூடாது. நீ வந்து டாக்டர் அசோசியேஷனு,
மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி குறிப்பிட்ட அசோசியேட்டட் பீப்புளுக்கு மட்டும் நீ காட்டுக்கணும் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இப்ப இந்த எஸ் சர்டிஃபிகேட் வாங்காம இந்த படத்தை வேற யாருக்குமே நம்ம காட்டக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இப்ப இந்த எஸ்ங்கிற சர்டிஃபிகேட் வாங்குறது மட்டும் ஒரு இஷ்யூ இல்ல. இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வாங்காம நம்ம யாருக்கிட்டயுமே நம்மளோட ப்ராடக்ட்டை காட்டவே கூடாது, காட்டவே முடியாது. we are barred from doing that. பப்ளிக் வியூவிங்கே நம்ம பப்ளிக் வியூனா தியேட்டர் அண்ட் மூவிஸ் காட்டக்கூடாது, காட்ட முடியாது. Films with exit cannot be viewed by public. Only people associated with doctor, scientists, etc. are permitted to view these films. Okay. Censorship by medium. பிரஸுக்கு ஒரு சென்சார்ஷிப் இருக்கு, அப்சனிட்டி அண்ட் டிஃபேமேஷனுக்கு வேற, காஷ்மீருக்கு Indian government requests all the maps and publications circulated in India reflect its claim to the entire region of Kashmir, which is in by Pakistan, regardless of its current lines of control. ஃபிலிம்ஸுக்கு ஒன்று நம்ம பார்த்தோம் பெருசா. Supreme Court according to Supreme Court of India, film censorship becomes necessary because a film motivates throughout an action and assures a high degree of attention and retention as compared to the printed word. ஓஹோ, எல்லாமே இவருதானாங்கிற மாதிரி Supreme Court of India, film censorship becomes necessary because of film motivates throughout. Okay. Combination of act and speech, sight and sound in semi-darkness of a theater with elimination of distracting ideas will have a strong impact on minds of the viewers and can affect our emotions. Therefore, it has a much potential for evil. ஏய் என்னையா இது? எல்லாத்தையும் நான் முடிச்சிடறேன். என்னையா? ஓகே, அவங்க சொல்லியிருக்காங்கன்னா இப்ப என்ன நேத்தா சொல்லியிருப்பாங்க, பல கேசஸா பார்த்தவங்க. ஸோ அவங்க இப்போ அவங்களுக்கு முன்னாடி இருக்க எல்லா ட்ரையல்ஸ்ல அவங்க எல்லா ஆர்குமெண்ட்ஸையும் பார்த்து அப்சர்வேஷன்ஸ் தானே ஓடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கண்டிப்பா ஒரு காரணம் இருந்திருக்கும். அது நம்ம வந்து ரீவிசிட் பண்ணணுமா, நம்ம இன்னும் பெட்டரா ஷுட் பி எவால்வ் அஸ் சிட்டிசன்ஸா, அஸ் அ கம்யூனிட்டியா. கம்யூனிட்டின்னு மீன் பண்ண வருது நான் மக்கள் சொல்றேன், ஒரு குழுவை சொல்றேன். அந்த மாதிரி நாம எல்லாருமே ஒரு பெட்டரான ஹியூமன் ஸ்பேஸ் பொட்டன்ஷியல் எப்படி சொல்றது, த்ரைவிங்கான ஒரு என்விரான்மெண்ட் நம்மளாம் போகணும். has a much potential for evil as it has for good and has an equal potential to instill or cultivate violent or bad behavior. It cannot be equated with other modes of communication. Censorship by prior restraint is therefore not desirable but also necessary. Prior restraint. Right. இப்போ இது வந்து இருக்கிற அப்சர்வேஷன். விஸ்வரூபம் பாத்தீங்களா, கமல்ஹாசன்ஸ் விஸ்வரூபம் வாஸ் பேண்ட் ஃப்ரம் ஸ்கிரீனிங் ஃபார் a period of 2 weeks in தமிழ்நாடு. இதெல்லாம் நடந்த இஷ்யூஸ். ஓகே.